குற்றாலத்தில் மெயின் அருவியை தொடர்ந்து பழைய குற்றால அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தேவராஜன். தற்போது குற்றால அருவிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் என்னென்ன விவரங்களை சொல்லலாம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை, கடையநல்லூர் பகுதிகளில் நள்ளிரவு 1 மணி முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் பாதுகாப்பு கருதி மெயின் அருவியில் அதிகாலையில் முதல் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து பழைய குற்றால அருவியிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சபரிமலை சென்று வரும் ஐயப்ப பக்தர்கள் குற்றாலம் வந்து நீராடி விட்டு செல்வர். அவர்கள் அருவிக்கரைக்கு சென்று விடாதபடி கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அருவிக்கரைக்கு செல்லும் பகுதியில் தடுப்பு கயிறு கொண்டு யாரும் சென்று விடாதபடி அமைக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை தற்போது 5 அருவி மற்றும் புலி அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் அங்கும் குளிக்க தடை விதிக்கப்படலாம் என்ற சூழ்நிலை நிலவுகிறது. தகவல்களுக்கு நன்றி தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.